சிவனே போற்றி, சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம வந்திருக்கிற தலம் திருநல்லூர். நேற்று பார்த்தது நல்லூர் பெருமணம். இது திருநல்லூர். திருச்சத்தி முற்றத்தில் திருநாவுக்கரசர் தனக்கு திருவடி தீட்சை வேணும்னு கேட்கிறார். தீட்சையில மிக உயர்ந்த தீட்சை, அதாவது குருநாதர் கொடுக்கக்கூடிய தீட்சை நமக்கு ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை. ஸ்பரிசம்ன்றது தலையில் இப்படி தொட்டு குருநாதர் அந்த நெற்றியில் தன்னுடைய வலது கையினுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதனால அந்த பிட்யூட்ரி பீனல் கிளாண்டை தூண்டுறது இருக்கு இல்லையா, அது சுழுமுனைன்னு பேர். அதை தூண்டுறது ஸ்பரிச தீட்சைன்னு பேர். அடுத்தது குருநாதருடைய பார்வை. குருநாதர் நமக்கு திருநீரிடும்போது அவருடைய கண்ணை நேரடியாக நம்ம பார்க்கணும். அது நயன தீட்சைன்னு பேர். இது ரெண்டும் குருநாதருக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு பெறக்கூடிய தீட்சை. இன்னொன்று மானச தீட்சைன்னு பேர். குருநாதர் நம்ம கவலையை புரிந்து கொண்டு அவர் அங்கிருந்தே நமக்கு அருள் செய்வார். அதுதான் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. நாம் குருநாதா இந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்ப்பான்னு கேட்டால் அது குருநாதருக்கு, உண்மையான குருநாதருக்கு அந்த நேரத்தில் நம்முடைய சீடனுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்தே என்ன பண்ணுவார், நமக்கு அந்த சரியான இதை காட்டுவார். அதுக்கு பேர் மானச தீட்சைன்னு பேர். இது எல்லாவற்றையும் தாண்டியது திருவடி தீட்சை. பெருமானுடைய திருவடி திருவையாறில் கண்டேன், அவர் திருப்பாதம் பார்த்தார். இந்த இடத்துல திருவடியை அவர் தலைமையில் வைத்து, அதை மணிவாசகர் சொல்வார், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமேன்னு சொல்வார் இல்லையா மணிவாசகருடையது. அதில் இங்கே வந்திருக்கு. இந்த பாட்டிலேயே சொல்றார், நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. ஏன் சுவாமியினுடைய திருவடி படுறது நல்லது தானே, அது ஏன் நல்லவாரேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, சுவாமி கால் வச்ச இடம்லாம் பிரச்சனை. திருக்கடவுரில் ஒருத்த மேலே காலை வச்சார், என்ன ஆச்சு, அவன் செதறி போயிட்டான் காலன். அதே மாதிரி நம்முடைய ராவணன் மேலே காலை வச்சார், அவன் என்ன நசுங்கி போனான். அந்த மாதிரி நாம நினைச்சிடக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்ட்டு நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே மேலே காலை வச்சாருன்னு சொல்றார். அதனால அந்த ஒரு பாட்டு இதை தொடங்கும் போது சேக்கிழார் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றார், நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில். நன்மை பெருக தருகின்ற நல்லூர், இந்த ஊருக்கு பேரே நல்லூர், நன்மையை நமக்கு நிறைய தருது. எனவே நன்மை பெருகு நல்லூரில் வந்தணைந்து, என்னது நல்லூரில் மன்னுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இந்த பாட்டுக்கு கோனார் நோட்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது, எவ்வளவு எளிமையா புரியுது பாருங்க. உன்னுடைய நினைப்பு அதனைனா அங்க நீ வேண்டிக்கிட்டதை இங்க முடிச்சு வைக்கிறேன் என்று சிவபெருமான் திருவடியை சூட்டினான் என்று சொல்றார். இந்த ஊர் தேவாரத்தில் அதுக்கு பதிவு இருக்கு. நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அப்படிங்கிற பாட்டில் தான் நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. ஒரு செய்தி, வரலாற்று செய்தி. இன்னொரு அருளியல் செய்தி என்னன்னா, மணிவாசகருடைய திருவாசகத்தில் நிறங்களோர் ஐந்துடையாய் அப்படின்னு வரும். சிவபெருமான் 5 நிறங்களில் காட்சி தருவான்னு. இந்த சிவலிங்கம் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற மணல் கல் இறுகி சிவலிங்கமா இருக்கு. பிருகுமுனிவர் வண்டாக துளைத்து வழிபட்ட காரணத்தினால் சுவாமியினுடைய திருமேனியில் அந்த வண்டு துளைத்த அடையாளங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 நிறம் இந்த சிவலிங்கம் மாறுது. இதை இதில் நிஜம் அப்படின்ற நிகழ்ச்சியிலேயே ஒரு நாள் தங்கி இருந்து உண்மைதானான்னு பார்த்தாங்க. 5 நிறங்கள், அதாவது கருமை நிறம், செம்பு நிறம், தங்க நிறம், நீல நிறம், பச்சை நிறம் என்று 5 நிறங்கள் இந்த சுவாமி ஒரு நாளைக்கு நிறம், இந்த லிங்கம் தானாகவே மாறுது. அதே மாதிரி மிக பழமையான கோவில்களில் மட்டும்தான் லிங்கத்துக்கு பின்னாடி சுவாமி அம்பாள் திருமேனிகள் இருக்கும். இது இங்கே தான் இருக்குது. சோழ நாட்டில் இதுதான். நீங்கள் பல்லவ நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கும். வேதாரண்யத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஆரம்பித்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் எல்லாத்துலேயும் சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி சுவாமி அம்பாள் திருமேனி இருக்கும். அது மாதிரி சோழ நாட்டில் இந்த ஒரு கோவிலில் மிக சிறப்பாக, அதனால கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று இங்கே இருக்கிற சுவாமிக்கு திருநாமம் நல்லூர் பெருமான் என்று சொல்லப்படுகிறது. கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த தலத்துக்கு நாம் வரதுக்கு உண்மையிலே பெரிய கொடுப்பினை செய்திருக்கிறோம். மற்ற எல்லா தலங்களிலும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம விபூதி பிரசாதம், இங்கே மட்டும்தான் ஜடாரி என்று சொல்லக்கூடிய திருவடி இங்கே வைப்பாங்க. பெருமாள் கோவிலில் நமக்கு திருவடி தலையில் வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிவன் கோவிலில் உலகத்திலேயே
இங்கே ஜடாரி வைக்கின்ற பழக்கம் இந்த திருக்கோவில் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட திருக்கோவிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.